நம்பிக்கை, ஒருத்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை. ஒருத்தருக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் அந்த நம்பிக்கையை கெடுத்துக்காதீங்க. அது எந்த சூழ்நிலையாக வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா நம்பிக்கை அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு சொத்து. ஒரு கடவுள் மேலே, கண்ணுக்கே தெரியாத ஒரு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அந்த கடவுள் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சுக்குவாங்க. மறுபடியும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் அந்த கடவுள்கிட்டயே போவாங்க. ஒரு நம்பிக்கை, அது தற்செயலாக கூட நடந்திருக்கலாம். ஆனால் அந்த கடவுள் காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஒரு மனிதர்கள்கிட்ட எப்போவுமே அது கற்புக்கு மட்டும் நம்பிக்கை இல்லை, நட்புக்கும் நம்பிக்கை தான், பணத்துக்கும் நம்பிக்கை தான், பக்திக்கும் நம்பிக்கை தான், எல்லாமே நம்பிக்கை தான். பணம் கொடுக்கல் வாங்கல்லையோ அல்லது துரோகம் மட்டும் தயவு செஞ்சு யாருக்குமே செய்யாதீங்க. நம்பிக்கையினுடைய அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வைக்கிறது துரோகம் மட்டும்தான். துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்கள் மேலே எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு நம்பிக்கை வராது. இது நம்பிக்கை வரலன்னா போயிட்டு போகுது, நானும் அதை தாண்டிட்டேன், இப்போ எனக்கு வசதி வந்திருக்குது, அவங்க என்னை நம்பணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. எப்போவுமே நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களுக்கு, துரோகம் செஞ்சவங்களுக்கு திருப்பி ஒரு சான்ஸ் திருப்பி அவங்கக்கிட்ட போகிற சான்ஸ் ரொம்ப கூடிய விரைவிலேயே வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் போய் நிற்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படும். அப்படி செஞ்சவன் தானே, அப்படி பண்ணவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா படத்தில், சினிமாவில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலையும் இது நிறையா பேர் வாழ்க்கையில் நடக்குது. நம்பிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய சொத்து. எதுக்காகவும் அதை இழக்காதீங்க.